எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப ஏசப்பாவோட சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க அம்மா மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மரியாள் கேட்டாங்களாமா, ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாமா. இது அவங்க மெதுவா சொன்னாங்களாமா, திராட்சை ரசம் குறைபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாமா. சரி இருங்க, நான் ஏசப்பா கிட்ட சொல்லறேன் அப்படின்னாங்களாமா. அதே மாதிரி போய் சொன்னாங்களாமா. அதுக்கப்புறம் இன்னும் என்னோட வேலை வரல அப்படின்னு சொன்னாங்களாமா ஏசப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 வேலைக்காரங்கள்ட்ட போய் சொன்னாங்களாமா, நீங்க போய் கேளுங்க, ஏசப்பா செய்வாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போய் அவங்க கேட்டாங்களாமா. அதுக்கு ஏசப்பா சொன்னாங்களாமா, எல்லா ஜாடியிலையும் தண்ணி நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. அதே மாதிரி தண்ணி நிரப்புனாங்க. அவங்க திட்டிருக்கலாம் தானே, ஏன் தண்ணி ஊற்ற சொல்றீங்க, நாங்க திராட்சை ரசம் தானே கேட்டோம் அப்படின்னு திட்டிருக்கலாம்னா அவங்க திட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் எல்லா விருந்தாளிகளுக்கும் கொடுங்க அப்படின்னாங்க. அப்பயாச்சும் திட்டிருக்கணும் தானே. அவங்க கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்க போகும்போது எல்லா தண்ணியும் திராட்சை ரசமா மாறிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா முதல்ல செஞ்ச அற்புதம். நீங்க இந்த 2 வேலைக்காரங்க போல நீங்களும் ரொம்ப கீழ்ப்படின ஏசப்பாக்கு, நம்ம டீச்சர்ஸ்க்கு, நம்ம அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படினோம். சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.